சிறகடிக்க ஆசையில் இன்னைக்கான ப்ரமோ என்னன்னு பார்க்கலாம். சீதாவும் முத்துவும் கிருஷ்ண வந்து அந்த ஸ்கூலில் ஒப்படைச்சிருப்பாங்க. அந்த ஸ்கூலோட இன்சார்ஜ் இவங்களோட கிருஷியோட கார்டியனை நான் கூப்பிடுறேன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போது கார்டியனாக மகேஷ் வருவாங்க. அங்கே வந்து சீதா பார்த்ததும் அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. சீதா கேட்குறாங்க, நான் உங்களை வித்யா வீட்டில் தானே பார்த்தேன், நீங்கள் எப்படி இங்கே கிருஷிக்கு நீங்கள் எப்படி கார்டியனாக ஆகுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பல கொஷின் எல்லாம் கேட்குறாங்க. அதை கேட்ட மகேஷ்க்கு ரொம்ப ஷாக் ஆகுது. சொல்ல முடியாமல் ரொம்ப தயங்குறாங்க. ரொம்ப பதட்டமாக ஆகுறாங்க. எங்கே மாட்டிப்போமோ, ரோகிணி பேரை சொல்லிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுறாங்க. கிரிஷ் வந்து சாமர்த்தியமாக யோசிச்சுட்டு, இவங்களுக்கு வித்யாவுன்றவங்களும் ஃப்ரெண்டாக இருக்கலாம்ல ஆண்டி, என் மம்மிக்கும் ஃப்ரெண்டாக இருக்கலாம்ல ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிடுறாங்க. சீதாவும் அதை நம்பிடுறாங்க. சரி கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிட்டு சீதாவும் முத்துவும் கிளம்பிடுறாங்க. ஆனால் கிரிஷ் வந்து அவங்க கூட போகிறதே சுத்தமாக பிடிக்கல. சீதாக்கும் முத்துக்கும் ஏதோ சந்தேகம். சீதா சொல்கிறாங்க, எனக்கு இது சரியாகவே படலைங்க, ஏதோ எனக்கு ஒரு மாதிரி சந்தேகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட சொல்கிறாங்க. ஆமாம் சீதா, எனக்கும் அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர போகிற வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.